வணக்கம் எம்ஆர்எஸ். எங்ககிட்ட வந்து காஜா பார்த்தீங்கன்னா காஜாவும் பட்டனும் சேர்த்து 35,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் வாரண்டியாக வேணும், ஆர்டர் கடை தைக்க போகிறோம், எக்ஸ்போர்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 ரூபாய் வரும். இது நல்லா இருக்கும் மிஷினு, ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு ஓடும். இந்த மிஷின் இருக்குது. அதே ஜுக்கி தேவைப்படுறவங்க ஜுக்கி காஜா பட்டன் இருக்குது, 781 இருக்குது. இதுவும் நல்ல கண்டிஷன் இருக்குது, ஒரிஜினல் ஜப்பான் மிஷின் இது. அது கூட பட்டன் ஜோடியாக இந்த மாரி கொடுக்கலாம். வாங்குற புதுசாகவே வாங்கிடலாம்னா புதுசாக எங்ககிட்ட இருக்குது காஜா பட்டன் செட்டு. அதுவும் ஜுக்கியில் இருக்குது, பிரதரில் இருக்குது, எலக்ட்ரானிக்கில் இருக்குது, யூபிடி. நீங்கள் என்ன மாடல் ஜாக்கு கேட்டாலும் சரி, ஜெம்சி கேட்டாலும், இல்லை ஜுக்கியில் வேணும், பிரதரில் வேணும்னாலும் மேனுவல்லையும் சரி எலக்ட்ரானிக்லையும் சரி நாங்கள் வச்சுருக்கோம், ரெடியாக இருக்கோம். வந்தவொடனே பார்த்து எடுத்துக்கலாம். அதை தவிர பார்ட்டாக் இருக்குது, லாக் டிச் பட்டன் இருக்குது. அனைத்து மாடல் எலக்ட்ரானிக் மேனுவல் காஜா பட்டன் வாங்க எம்ஆர்எஸ்க்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், குறைஞ்ச விலையிலேயே கிடைக்கும். ஜாக்கு F4ல 10, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே சார், ரைட். வணக்கம் சார். வணக்கம். இப்போ என்னென்ன ரேட்ல இருந்து உங்ககிட்ட மிஷின்ஸ் இருக்கு சார்? எங்ககிட்ட குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் 2,500 ரூபா 2,000 ரூபாயிலேருந்து இருக்குது. அதுக்கும் மேலே வேணும்னா 3,500. அதுலேயே மோட்டர்லாம் செட் பண்ணி கொடுத்தா ஒரு 4,500 ரூபா. இதுக்கு 1 வருஷம் வாரண்டி இருக்குது. இதுக்கு வாரண்டி இல்லை, சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம். இது இந்த மிஷின் எல்லாம் நல்லா இருக்கும். செகண்ட்ஸ் வாங்குறமே இதுக்கு வாரண்டி எல்லாம் கொடுப்பீங்களா சார்? இருக்கும். இப்போ வாரண்டின்றது இந்த மாதிரி கொஞ்சம் இது ரொம்ப ஓடி கொஞ்சம் மிஷினு, ஆனால் ஓடும். இது வந்து வாரண்டி தான் எனக்கு வேணும், செகண்ட் ஹேண்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் பட்ஜெட் ஒரு 3,500 ரூபாய் எடுத்தாங்கன்னா வாரண்டியோட கிடைக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், போர்ட்டபிள்னு சொல்லுவாங்க. எனக்கு மிதிக்கிறதுக்கு கால் வலிக்குதுன்னுன்றாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு போர்ட்டபிள் மாதிரி வேணுன்றப்ப எடுக்கிற லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. இப்படி தான் இருக்கும். அப்படி சாதாரணமாக யாரும் தைக்க தெரியாதவங்க கூட இதில் வந்து தச்சிக்கலாம். இதில் வந்து சாதா தைலம் வரும், ஜிக்ஜாக் தைலம் வரும். இதில் என்னென்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இது புது மிஷின் வாங்க போனால் 13,500 ரூபா. நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வெறும் 5,000 ரூபா தரும். மிஷின்லாம் யூசேஜ் அவ்வளோ கிடையாது. எதனாலனா இதை முக்கால்வாசி இந்த பணக்கார பசங்க இந்த ஃபேஷன் டெக்னாலஜின்னு படிக்கிறாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுவாங்க, நிறைய ஓட்டி இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து படிப்பு கொஞ்சம் டெவலப் ஆனவொன்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் திரும்ப எங்ககிட்டயே வந்துடும். அதனால் வந்து மிஷின் யூசேஜ் இருக்காது, மிஷின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரேட்டும் கம்மி விலையில் கிடைக்கும். இது வேணால் நெட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க, ரேட் வந்து 13,000 ரூபாய்க்கு மேலே காட்டும். சார் இப்போ இந்த மிஷின்லயே புதுசு அவைலபிள் இருக்கா சார்? இருக்கு. உஷா, மெரிட் எல்லாம் புதுசே இருக்கு. புதுசே வாங்க போனீங்கன்னா இப்போ ஆடி ஆஃபர் 7,500 ரூபாய் மோட்டரோட. அதுவும் மெரிட் மோட்டர் நாங்கள் கொடுக்குறோம். வெளியிலலாம் லட்சுமி மோட்டரு, பிரதர் மோட்டருன்னு அப்படி போடுவாங்க. ஆனால் நாங்கள் 2,500 ரூபாய் மதிப்புள்ள மெரிட் மோட்டரை போட்டு இதை கொடுக்குறோம். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்கு. அதுலேயே இன்னும் அம்பர்லா வேணும்னாலும் அதுவும் வச்சிருக்கோம். அப்புறம் அதுலேயே மெரிட் ஒர்க் மேடுன்னு கேட்பாங்க, அந்த மிஷினும் இருக்கு. எது வேணுமோ இங்கே வந்து எடுத்துக்கலாம். புதுசாக இருக்கு, செகண்ட்ஸும் இருக்கு. இல்லை அதுலேயே இன்னும் பட்ஜெட் எனக்கு கம்மியாக பிராண்டட்ல போனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாக்கா எங்களுக்கு எம்ஆர்எஸ் ஜுக்கின்னு இருக்குது. இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசே இது 8,500 ரூபா தான், 4 வருஷம் வாரண்டி. இது எடுத்தீங்கன்னா 9,500 ரூபா. இதுவும் 2 வருஷம் வாரண்டி. இது காலம் முழுக்க நல்லா ஓடும், ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது. இதுக்கு ஒரு மோட்டர் வந்து ஆஃபரில் இதுவும் மெரிட் மோட்டரே போட்டு தரோம். ஒரு 1,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மெரிட் மோட்டரே போட்டு கொடுத்துருவோம். ஆடி ஆஃபரில் போயிட்டு. ஓகே சார். சார் உங்ககிட்ட இம்போர்ட் மிஷின்லாம் இருக்கா சார்? இம்போர்ட் மிஷின் இருக்குமா. இம்போர்ட் மிஷின் செகண்ட் ஹேண்ட் வாங்க போனீங்கன்னா வெறும் 5,500 ரூபா தான். அதுலேயே வாரண்டியாக வேணும்னு சொன்னாங்கன்னா 6,500 ரூபா. அந்த அதில் 7,500 ரூபா. அப்படியே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுலேயே சில பேர் கேட்பாங்க, எனக்கு பவர் சேவிங் வேணும், புது பழக்கம் வேணும்னா அந்த என்ன கூட்டுறமோ அதை பொறுத்து ரேட் ஏறும். ஆனால் மிஷின் வந்து குவாலிட்டியாக வாரண்டியோட கிடைக்கும். ஓகே சார். இப்போ சின்ன மிஷினுக்கும் பெரிய மிஷினுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களோட ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு
இப்போ போயிட்டு இதுலன்னா டச்சு ஒரு திக்கு மேடு ஏறிச்சுன்னா அந்த இடத்துலயே குத்திக்கிட்டு நிற்கும். ஆனால் இப்போ இம்போர்ட் மிஷின்னா மோட்டரோட பவர் நல்லா இருந்தாலும் அழகாக அப்படி ஏறி இறங்கும். இதுலையாவது நம்ம மெரிக்கும் போது உங்களுக்கு ரிவேர்ஸில் போகும். இதில் ரிவேர்ஸில் போகாது, மிஷின் அவ்வளோ சீக்கிரம் ரிப்பேர் ஆகாது. அதனால இப்போ வாங்குறவங்க வந்து டைரெக்டாகவே இம்போர்ட் மிஷினே வாங்கிட்டா வேலை தெரியாதவங்க கூட ஒரு 10 நிமிஷம் எனக்கு இங்கே வந்தாங்கன்னா நம்ம கற்றே கொடுத்துருவோம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இம்போர்ட் பவர் மிஷினை கற்றுக்க முடியும். பெடல்னா ஒரு வாரம் போல ஆட வேண்டியது இருக்கும் அந்த பெடல் கண்ட்ரோல் வரதுக்கோசம். சார் இப்போ இது வரைக்கும் நீங்க ரேட் சொல்லிட்டீங்கல்ல சார்? இல்லை அதெல்லாம் சொல்ல 7500 ரூபா வரல சொல்லியிருக்கோம். சரிங்க சார். இப்போ இதுக்கப்புறம் இருக்க மிஷின் அப்புறம் இங்கெல்லாம் மிஷின் இருக்கு, இதோட ரேட்லாம் சொல்லவே இல்லையே சார்? இதெல்லாம் புதுசு, இதுவும் பழசு தான். இந்த இதில் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து நல்லா ரெக்ஸிங் தைக்கிறவங்க, இப்போ பைய ஆர்டர்லாம் நிறைய இருக்குங்களா, அது ஹெவியாக தைக்கிறவங்க இது தைக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து இது ஜுக்கி கிடையாது, சிங்கர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க யாருக்கிட்டே ஜுக்கின்னு நினச்சி ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து 8500 ரூபா இந்த மிஷினு. இதெல்லாம் வந்து பை தைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலேயே ஜாக் இருக்குது, ஜாக்லேயே டைரக்ட் டிரைவ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபா, இங்கே இருக்கீங்களா அந்த சிறுபா பார்த்துங்க. இது புது பலகை போட்டிருக்கோம். மிஷின் தலையினவோ ஒன்று தான். புது பலகை போட்டதுனாலையும் இதுக்கு வந்து மோட்ரு பவர் சேவிங் போடுறதுனாலையும் இது ரேட்டு ஜாஸ்தி ஆகும். அதுலேயே சிறுபாலையும் இப்போ வர லேட்டஸ்ட் மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசேஜே கம்மி, ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 12,000 ரூபாயிலேருந்து 13,500 ரூபாய்க்கு இது கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. இப்போ இம்போர்ட் மிஷின்ல புது மிஷின் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இம்போர்ட் மிஷினில் முக்கியமாக மேட்சில் வந்து ஜாக் பண்ணுறோம். ஜாக்கில் FI A to C இப்போ வருது பாருங்க. அந்த மாடல் எல்லாமே வாரண்டியோட வச்சுருக்கோம். 2 இயர்ஸ் வாரண்டி. ரேட் வந்து 22 ரூபாயிலேருந்து இருக்குது. அது தவிர MRS ஜுக்கின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காலத்துக்கும் உடைக்கும் இந்த மிஷினு. இது இந்த ஜாக்காவது அடிக்கடி மாடல் நம்பரை மாற்றுவாங்க. AA F3 F4 FI இப்போ F6 வரப்போகுது. அப்போ அது பார்ட்ஸ் கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஜுக்கி டைப் மாடல்ன்றதுனால இது பார்ட்ஸ் கிடைக்கும். இது ஸ்டெப்லைசரோட 21,500 2 வருஷம் வாரண்டி இருக்குது. சார் இப்போ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றது எப்படி சார்? அதை விட இது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா. ஆன் பண்ணிட்டு இங்கே பின்னாடி இங்கே ஒரு சுவிட்ச் வந்துடும். இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆகிடும். நீங்கள் மிஷின் எங்கே வேணாலும் வச்சுட்டு கட்சிக்கலாம். அங்கே வேணாலும் வச்சுட்டு கட்சிக்கலாம். இது சப்போஸ் ஜிக்ஜாக் வேணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிக்ஜாக் மாரி வரும். நேர் தையல் வேணும்னா நேராக வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வேணுன்ற இடத்துல வச்சு இதை தைச்சிக்கலாம். கையில் மெரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இங்கே கீழே காலில் வச்சுட்டு கூட தைக்கலாம். அவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கற்றுக்கு இந்த தையல் பற்றி தெரியாதுன்னு கூட ஈஸியாக கற்றுக்கலாம். போர்ட்டேபிள்னு சொல்லுவாங்க மிஷினை. இப்போ இந்த மிஷின் ஜான்சன் போரூர்ல பஸ் இறக்கி விட்டுருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்க. மாட்டிட்டு மிஷின் இறக்கி போறீங்க. பில் அவர்கிட்ட கொடுத்துட்டு சைன் வாங்கிடுங்க. அடுத்து வந்து ஜாக் FI வந்து 2 மிஷின் தமிழ் அவங்க குன்றத்தூர் ஓகேங்களா. அது அவங்களுக்கு 2 ஜாக் இறக்கிட்டு அங்கேயே எனக்கு போட்டோ எடுத்து இறக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பணும். அடுத்து குமார் வந்து அனகாபுத்தூர், அவர் வந்து இந்த கோட்டர் மிஷின் 1 குரூப் கோட்டர் ஓவர்லாக் 1 ஒரு FI 1 சரிங்களா. அவருக்கு 2 இறக்கி கொடுத்துருங்க. அதுக்கு பில் இருக்கு. மீதி எல்லாம் வந்து கோவூர்ல இருக்கணும். மீதி ஒரு 2 ஜாக்கு ஒரு போர்ட்டபிள் இந்த வால்பேப்பர் எல்லாமே போட்டர் இது அனுப்பிச்சுங்க பாருங்க. அந்த லொகேஷனுக்கு போயிட்டு கோவூர்ல அவருக்கு இறக்கிட்டு அங்க இருந்து எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க கிளம்பணும் சரிங்களா. எங்க கிட்ட வாங்குற மிஷினுக்கு டெலிவரி வந்து உங்களுக்கு போர்ட்டரை புக் பண்ணி கொடுத்துருவோம். அங்க வந்து நம்ம மெக்கானிக்கனை வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டிட்டு ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிளம்புவார். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மிஷின் புக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவோம். பிளஸ் ஃபிட்டிங் அங்க வந்து பண்ணனாலும் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். எல்லாமே உங்களுக்கு மனத்திருப்தியோட வந்து பண்ணி கொடுப்பாங்க. எங்ககிட்ட எல்லா ஸ்பெஷல் மிஷின் இருக்கு. எக்ஸ்போர்ட் தைக்கிறதுக்கு தேவையான எல்லா மிஷினுமே வச்சிருக்கோம். ஓவர்லாக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ரேஞ்சில இருந்து இருக்கு. 10,000 ரூபாயில இருந்து அப்புறம் ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி டேபிள் புதுசாக இருந்தாலும் மோட்டர் புதுசாக இருந்தாலும் மிஷின் 3 மாதம் மிஷினாக இருந்தாலும் அப்படி பட்ஜெட் ஏறும். அதனால எல்லா இதுலேயும் வச்சிருக்கோம். கன்சாயே இருக்கு. 15,000 ரூபாயிலிருந்து ஷாப்பிங் ரேட்டு. ஃபேட் லாக் இருக்கு. 10,000 ரூபாயிலிருந்து ஃபேட் லாக்கு. காஜா பட்டன் வச்சிருக்கோம். பார்ட் வச்சிருக்கோம். அப்புறம் லெதர் மிஷின் வேணும் அப்படின்னாலும் சிங்கர் இருக்கு. அதுலேயே வாக்கிங் ஃபுட்டு. இது எந்த மிஷின்னாலும் ஒரே இடத்துல வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஜாக் எட்ஜி கட்டர், டபுள் நீடில், அப்புறம் இந்த மிஷின் பாருங்க காஜா பட்டன். அதுலேயே ஃப்ரெஷ்ஷாக பெட்டி பேக் வேணுனாலும் இருக்கு. நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம். எல்லா மாடல்லையும் இருக்கு. ஒன்று சேலாக அடுத்தது வந்து நாங்கள் எடுத்து இதை போடுவோம். ஆனால் ஸ்டாக் வந்து நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம். பிகாசஸ் ஜப்பான்ல இருந்து எல்லாமே ரெடியாக இருக்கும். ஃபீட் ஆஃப் ஃபார்மே இருக்கு. 10,000 ரூபாயிலிருந்து வச்சிருக்கிறோம். இதெல்லாம் புல்லர் ஃபீட் ஆஃப் ஃபார்மு. இன்னும் நிறைய வச்சுக்கிறோம். 10,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயும் இருக்கு. எலக்ட்ரானிக் பார்ட்டாக்கு காஜா ஃபீட் ஆஃப் ஃபார்ம் இருக்கு. சிங்கிள் வீல்லாம் நிறைய வந்திருக்கு. எலக்ட்ரானிக் பார்ட்டாக்கு மிஷின்ஸ்லாம் வந்து எட்ஜ் கட்டரு நிறைய இருக்கு. டபுள் நீட்டிலும் நிறைய இருக்கு. செயின் லாக்கும் நிறைய இருக்கு. இந்த ஜிக்ஜாக் கேட்பாங்க. எலக்ட்ரானிக் ஜிக்ஜாக்கு இதுவும் இருக்கு. இதெல்லாம் சேல்ஸுக்கு போகுது. ஒன்று முடிஞ்சுது. சில பேர் மெரிட்டு கேட்குறாங்க. சில பேர் மெரிட்டிலேயே பெரிய தலை கேட்பாங்க. இப்போ உஷா கேட்குறாங்க. இதுமாரி நீங்கள் என்கிட்ட என்ன பிராண்டு கேட்டாலும் மிஷினு புதுசாக இருக்குது, பழசாக இருக்குது. வேணுன்றவங்க தொடர்பு